மாயமற்ற விசுவாசம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கின்றேன். இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பு ஊட்டுகின்றேன். 2 தீமோத்தேயு 1:4-5-6. சாராள் நோரோஜி என்ற விசுவாச சகோதரி மாயமற்ற விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள் ஆட்கொண்டதினால் தன்னை விசுவாச ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். குடும்பத்தினர் அவருக்கு எதிராக நின்ற போதும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை பின்பற்றினார்கள். அனாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்களை உனக்கு ஆதாரமே என்ற நிறைவு வரை விசுவாச வாழ்வுக்கு சவாலாக வாழ்ந்து காட்டினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் மாயமற்ற விசுவாசத்தை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் அனல் மூட்டி தேவ வரங்களை பக்தி விருத்திக்காக விசுவாசிகளுக்கு பயன்படுத்த நினைப்பூட்டுகிறார். இன்று விசுவாசி என்று உடன் திருப்பணி செய்ய சென்றால் நம்ப வைத்து கொலை செய்யவும் அஞ்சாத யூதாசின் நிலையை சபைகளில் பார்க்க முடிகிறது. இந்த அவிசுவாச நிலை மாற வேண்டும். ஒரு சந்ததி ஆண்டவரை செவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததியாக தீமோத்தேயுவை போல் நமது தலைமுறையினரும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.